எக்ஸாமுக்கு என்னென்ன கொண்டு போகணுங்கிற செக்லிஸ்ட் பார்ப்போம். ஃபஸ்ட்டு செமஸ்டருக்கு எந்த செமஸ்டராக இருந்தாலும் சேம் ப்ரொசீஜர் தான். ஓகே, ஐடி கார்டு, ஹால் டிக்கெட், யூனிஃபார்ம் இது ரொம்ப மேண்டேட்ரி. இது இல்லாமல் நம்மளே ஹாலுக்கு வாசலில் கூட என்டர் பண்ண விட மாட்டாங்க. ஹால் டிக்கெட் ஐடி கார்டை வந்து நீங்கள் வேர் பண்ணியிருக்கீங்களான்னு பார்த்துட்டு தான் உள்ளேயே விடுவாங்க. அதுக்கப்புறம் ஹால் டிக்கெட் ரொம்ப முக்கியம். ஹால் டிக்கெட்டில் நீங்கள் சைன் பண்ணியிருக்கீங்களான்னு பாருங்கள். யூனிஃபார்மும் ரொம்ப முக்கியம். ஓகேவா, இது 3 இல்லைன்னா உங்களை எக்ஸாம் ஹாலுக்குள்ளே அலோவ் பண்ணவே மாட்டாங்க. வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போய்க்கோங்க. தேர்ஸ்டியாக இருந்தால் தண்ணி கொடுப்பாங்களா என்னன்னு தெரியல, பட் நீங்கள் எடுத்துகிட்டு போய்க்கிறது நல்லது. டிரான்ஸ்பரண்ட் பாட்டிலாக எடுத்து போட்டு போய்க்கோங்க. அதே மாதிரி வாட்ச் வேணும், டைம் மேனேஜ் பண்ணுறதுக்காக நீங்கள் வாட்ச் எடுத்துகிட்டு போய்க்கோங்க. ரிஸ்ட் வாட்ச்சு, பேட்ரிலாம் இருக்கா எல்லாமே செக் பண்ணிவிட்டு கொண்டு போங்க. அப்போ தான் நீங்கள் டைமுக்கு நீங்கள் முடிக்க முடியும். மத்தியானம் 2 to 5 உங்களுக்கு கொடுத்துருக்காங்களா, 2 to 5க்குள்ளே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். 3 hours இந்த ஃபில்லப் பண்ணுறதுக்கே டைம் எடுத்துக்கும். ஓகேவா, அந்த ஷேட் பண்ணுறதுக்கே டைம் எடுத்துக்கும். அதனால் நீங்கள் டைமை கீப்பப் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் வாட்ச் எடுத்துகிட்டு போங்க. 10 minutes பிஃபோர் அவங்க கொடுத்தாங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஃபில்லப் பண்ணிவிட்டு அதை நம்ம கொஸ்டின் கோத்ரூ பண்ணி எக்ஸாம் எழுதுறதுக்கு. நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணுறதே இல்லை. ஓகே, பால் பாயிண்ட் பென் எடுத்துகிட்டு போய்க்கோங்க. நீங்கள் ஸ்டிக் பெனில் எழுதுறீங்க இல்லை இங்க் பெனில் எழுதுறீங்கன்னா, ஏன்னா நீங்கள் ஆன்சர் ஷீட் ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் பேஜை நீங்கள் ஷேட் பண்ணும்போது பால் பாயிண்ட் பெனில் பண்ணிங்கன்னா அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் பென்சில், எரேசர், ஷார்ப்னர்லாம் வச்சுக்கோங்க. ஏதாவது ட்ரா பண்ணுறதுக்காக. இந்த ஸ்டிக் பென்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ஸ்டிக் பென்ஸில் வந்து ரெட்டு, க்ரீன், ஆரஞ்சு, ஆஸ் யூஷுவல் பிங்க் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அது வந்து ப்ரொஃபஸர்ஸ் யூஸ் பண்ணுறது, எக்ஸாமினர்ஸ் யூஸ் பண்ணுறது. கலர் பென்சில்ஸ் எடுத்துகிட்டு போய்க்கோங்க. கொஞ்சம் ஏதாவது 1 2 எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஷேட் பண்ணுறதுக்கு அழகாக அப்படி கொண்டு போனீங்கன்னா உங்கள் கொஸ்டினுக்கு அதுக்கு அந்த மாதிரி. ஸ்கேல் இல்லைனா ரூலர் எடுத்துக்கோங்க. ஒரு கொஸ்டினுக்கும் அப்புறம் கோடு போட்டு அதை முடித்து காமிங்க. அப்போ கன்க்ளூஷன் எழுதுங்க, சினாப்சிஸ் எழுதுங்க, கோடு போட்டு முடித்து காட்டினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பேப்பர் திருத்திட்டு மார்க் போடுறதுக்கு. ஓகேவா, சின்ன ஸ்கேலில் வந்து டயக்ராம்ஸ் வரைகிறதுக்கும், பெரிய ஸ்கேல் வந்து கொஸ்டினை முடிக்கிறதுக்கு மார்ஜினுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மேலே மார்ஜின் கூட நீங்கள் கொடுக்கலாம். ஏற்கனவே மார்ஜின் போட்டிருக்கும் சைடில். ஓகேவா, சைடில் மார்ஜின் போட்டிருக்கும், மேலே போட்டிருக்காது. மேலே வந்து உங்களுக்கு மார்ஜின் விட்டு எழுத தெரியலன்னா நீங்கள் போட்டுக்கோங்க. ஏன்னா 40 பேஜஸ்க்கும் போட்டிங்கன்னா டைம் ரொம்ப எடுக்கும். காயின் இல்லைன்னா பேங்கில் எடுத்துக்கோங்க சர்க்கிள் வரைகிறதுக்கு. அவ்வளோதான். இது நல்லா எழுதுங்க டைம் மேனேஜ் பண்ணி. இது கண்டிப்பாக செக்லிஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணிவிட்டு எக்ஸாம் ஹாலுக்கு போங்க. ஆல் தி பெஸ்ட்.